நேற்று வந்து நம்ம ஆர்ட் கேலரி அப்புறம் மேரிடைம் மியூசியம் 4DX தேட்டர்லாம் போய் படம் பார்த்தோம். போயிட்டு அப்படியே 4DX தேட்டர் போய் படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று டே அதோட முடிஞ்சு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில இடங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜஸ்ட் 700 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்டெப்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு இங்கே கிங்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அது ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கு பார்க்க. அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம போக வேண்டிய இடம் இந்த வழியாக இல்லை. பட்டு எந்த வழியாக போனாலும் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே அழகாக இருக்கியா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி மாறிடுது. இல்லை அங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏதோ ஈவெண்ட் நடக்குது போக இருக்குது. லைன் போட்டு நிற்கிறாங்க. மியூசிக் ஹால் காமெடி ஃபேமிலி ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குரூப் மாற்றிடுறாங்க. கையில் எல்லாருமே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுதா, அங்கே ஒரு பில்டிங், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இது. மேலே பாருங்கள் என்ன பஸ் வரும்னு போட்டிருப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் ஸ்ட்ரீட்டை விட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, நம்ம ஊர்லெலாம் ஸ்ட்ரீட்டை பார்த்து கட்டியிருப்பாங்கல்ல, இது வந்து அது ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னு தெரியல, எனக்கு குளிருக்காக பார்க்கலாம் ஏன்னு தெரியல. நான் பண்ணிட்டுறாங்க. இப்போ என் பின்னாடி இந்த பக்கம் எனக்கு தெரியுது இல்லையா, அது வந்து ஒரு சர்ச் முடியிருக்கும் போல இருக்குது. இப்போ திறப்பாங்க வெளியே வந்து பக்கம் அழகாக இருக்குது. இந்த சர்ச்சும் முடி வச்சுருக்காங்க. எனக்கு நல்லா வெயில் அடி பொழக்குது. ரோடெல்லாம் பாருங்க எப்படி. இது வந்து ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியா போல் இருக்குது. இது ஒரு கார் பார்க்கிங். ஜார்ஜ் டியூக் ஆஃப் கார்டன் 1770 பிறந்து 1836 இறந்துருக்காரு. அப்புறம் நம்ம ஊர்லெலாம் ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அதுக்கு வழி விடாமல் போவோம் இல்லையா. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரோடு கிராஸ் பண்ணுறதுன்ட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு காரை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே அந்த டைமில் நமக்காக நிப்பாட்டியிருக்காங்களே, கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போயிடுவோம். அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த
கேட் ஓப்பன் பண்ணி விட்ற ஒரு கல்ச்சர். ஸோ எங்கேயாவது ஒரு மால்லையோ இல்லை ஆஃபீஸோ இல்லை எங்கேயா வேணா இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஒரு கதவை திறந்துட்டு போகிறோம் அப்படின்னா அடுத்த ஆளுக்காக கதவை பிடிச்சி வைக்கணும். அது வந்துட்டு அது ஒரு கல்ச்சராக அவங்க பண்ணுறாங்க. நம்ம யாருக்காவது அப்படி பண்ணாலும் ரொம்ப தேங்க்யூ வெரி மச்ன்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அதனால் நானும் சொல்லிடுறது. என்னென்னா நம்ம அப்படியே ஜாலியாக ஏதாவது வேடிக்கை பார்த்து நடந்து வந்துட்டுருப்போம். பார்த்தா அங்கே கதவை திறந்து வச்சுட்டு நிற்பாங்க. அதான் பாவீங்களா, சரி நான் அதுலேருந்து அப்புறம் அப்படியே ஓட வேண்டியதாக இருக்கும். சரி சீக்கிரம் போய்ட்டு தேங்க்யூ வெரி மச்ட்டு போயிடுவோம். ஒரு சிலது செட் ஆகுது, ஒரு சிலது செட் ஆகலை. போகணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஒரு 25% தான் போயிருக்கேன். நான் நிறைய போகணும். இதை வந்து கிரானைட் சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது நான் வந்துட்டு ஒருத்தட்ட சொல்லும்போது என்ன கிரானைட் சிட்டிங்கிறீங்கன்னு எல்லாம் வெறும் கல்லாக தான் இருக்குது, கிரானைட் இல்லையே அப்படின்றது. ஆக்சுவலாக கிரானைட் சிட்டினா நம்ம ஊரில் வீட்டில் அதெல்லாம் பாலிஷ் பண்ணி பார்த்ததுனாலேயே அப்படி தெரியுது. பட் இதுதான் கிரானைட் கல் தான் இது. அதை பாலிஷ் பண்ணால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரானைட் கல் மாதிரி வரும். அது பாலிஷ்டு கல், இது பாலிஷ் இல்லாத சும்மா கட் பண்ண கல், அந்த காலத்தில் பண்ணதுனால. காலையில் டைம் என்னாச்சு? 11 மணி ஆச்சு. ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக கிங்ஸ் காலேஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அழகாக தான் இருக்குது. இதுதான் இந்த ஊரில் அழகாக இல்லை, இது அழகாக இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா காலேஜ்? இதுதான் வந்துட்டு கிங்ஸ் காலேஜ். மெயின் என்ட்ரன்ஸான்னு தெரில, பட்டு சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சமாதியாட்டம் இருக்குது, அது கிட்ட போய் என்னன்னு பார்ப்போம். உள்ளே வந்தோன்னா காலேஜோட இது இப்படி தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். என்ன இருக்குன்னு தெரில. இங்கே வந்துட்டு 2 காவல் தெய்வங்கள் மாதிரி சில சிலைகள் இருக்குது. குதிரை இருக்குது. உள்ளே ஏதோ கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு. பாட்டுக்குள்ளே போயிட்டு வேணா கான்ஃபரன்ஸ்க்கு வந்தியாப்பான்னு கேட்டாங்க. இல்லையே அப்படின்னா, இது கான்ஃபரன்ஸுக்கு நடக்குதுப்பா வெளில போ பண்ணிட்டாங்க. எனிவே அதனால் உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகேன்ட்டு வெளில வந்துட்டேன். நம்ம வந்துட்டு இங்கே சமாதி போய் பார்ப்போம்.
இதெல்லாம் ஏதோ ஃபேண்டசி மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க. அப்படியே பில்டிங்கை சுற்றி மரம் வளர்ந்து பில்டிங்கே ஒரு ஃபேண்டசி மூவியில் வர மாதிரி தான் இருக்குது. அதில் இங்கே ஒருத்தர் வேறு படுத்துருக்காரு. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் அழகாக இருக்குது, அவ்வளோதான். வேறு பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மொத்த பில்டிங்குமே இப்படி தாங்க செடியாக மூடி அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இங்கே ஒரு பஸ் ஒன்று வரப்போகுது பாருங்கள். இங்கே போகிறப்போம் டபுள் டக்கர் பஸ் வருது. மாடியில் ஓப்பனாக இருக்குது. அபர்தீன் அட்வென்ச்சர். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் நம்ம ஏறிட்டால் அவனுங்களே ஒரு இடமா கூப்பிட்டு போய் காட்டுவானுங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்சால் அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், டைம் கிடச்சா. வீடெல்லாம் பாருங்கள், வீடெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் பார்க்குன்னு சொல்லலாம், ஆனால் வந்துட்டு நம்ம வீடுன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கானுங்க. ஓகே, நம்ம ஐ திங்க் சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுதான்னு தெரியுது அங்கே ஒரு பில்டிங். அந்த பில்டிங் தான் வந்துட்டு நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு எப்படி எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. யாரும் இல்லைன்னா முடிஞ்சால் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி உள்ளே ஒருத்தன் கேமரா கையமாக நின்றுருக்கானே, அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்கள. எல்லா சர்ச்சிலையுமே சமாதி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக சமாதி. அப்படியே பீஸ்ஃபுல் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஊர். அதனால் கேட்க முடியுதா அந்த பேர்ட்ஸோட சவுண்டு. இதுதான் சர்ச்சு. இந்த சர்ச்சில் வந்து ஏதோ சர்வீஸ் போயிட்டுருக்கான். சர்வீஸ்னால் மேபி ப்ரேயராக இருக்கும்னு நினைக்கிறேன். 12:15 வரைக்கும் போய்க்கும், அதனால் அது வரைக்கும் யாரும் உள்ளே வரக்கூடாது. ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடுன்னு போட்டிருந்தாங்க. இப்போது டைம் வந்துட்டு 12 போகுது, இன்னொரு 1/4 மணி நேரம். ஓகே தான், நம்மளும் கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே உட்காந்துட்டு இந்த சைலன்ஸை என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து சுற்றி சமாதிகள் இருக்குது. அப்படியே பார்த்தா இந்த சர்ச்சோட வியூ இருக்குது. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம், இந்த சாம்சங் பழைய கேலக்ஸி ஃபோன்ஸ்லாம் இதை ஊதுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதில் எடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை பிடுங்கிடலாமா இல்லை அப்படியே ஊதலாமா? பிடுங்கியே ஊதுவோமா? ஐ எம் ஸோ சாரி மை டியர் செடி. பூ மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் இந்த கேமராவில் ஸ்லோ மோஷன் அது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ அதை வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். பெல் அடிக்கிறாங்க. மேபி ப்ரேயர் முடிஞ்சிருக்குமோ நம்ம தெரியல. எதுக்கும் நம்ம 12:15 போய் பார்ப்போம்.
ஓகே, இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். இதெல்லாம் ஓல்டு சர்ச்சோட பார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த சர்ச் வந்துட்டு மோர் தேன் 700 இயர்ஸாக இருக்குது. மேலே தெரிகிற சீலிங்லாம் வந்து 16th சென்ச்சுரியில் போட்டிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த கிளாஸஸ்லாம் அப்படியே ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸில் சும்மா கலர் போடாமல் அந்த ஷேடோஸ் எல்லாம் கொடுத்தது லிட்டரலி செம்மையாக இருக்குங்க. இந்த ஈவி கம்மி பண்ணுறாப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அங்கே தெரியறது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஃபுல்லாகவே அந்த ஒரு ஆஃப் ஃப்ளோருக்கு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அப்படியே வந்து சர்ச் ஆர்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக தெரியல, கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. இந்த இன்டர்ஸ்டெல்லரோட மியூசிக்லாம் பார்க்கும்போது அதில் சர்ச் ஆர்கன் வெர்ஷன்லாம் இருக்கும். மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பர், யாருமே இல்லை மேலே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? Thank you. You're welcome. You're welcome. So you are from Aberdeen or? Oh, no. Sydney, Australia. Okay, I'm from India. Okay. So okay. you're just on holidays? I came for some work here. So in the weekends I'm just exploring the city. Yeah. It's a wonderful church. So
I marked some places on the Google Maps and exploring one by one. So previously I just went to the King's College, just walked to. I think we're on our way Okay. to King's College. It's good. Yeah, well, you may as well make use of your free time while you're here. Yeah. நான் கூட திரும்ப ரொம்ப தூரம் போகணுமோன்னு பார்த்தேன். ஆனால் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்தோன்னையே அடுத்த பார்க் இருக்குது, சீட்டன் பார்க். சீட்டன் பார்க்கோட மேப் இங்கே இருக்குது. அந்த மேப்பை பார்த்துட்டு எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு முடிவு எடுத்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன். ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த சென்டரில் பிளாக் கார் கார்டன்லாம் பூவாக இருந்துச்சு. இதை பார்த்தா எல்லாம் வெறும் மண்ணு தான் இருக்குது. இந்த சவுண்டை கேட்க முடியுதா? இதெல்லாம் சென்னை போயிட்டா வாய்ப்பே இல்லைல்ல கேட்க. இந்த ஒரு பெஞ்சும் அப்படி தான். இந்த லவ்விங் மெமரி ஆஃப்னு யாரோ பேர் போட்டிருக்காங்க. யாராவது இறந்தாலே பெஞ்ச் போட்டுருவாங்க போல இருக்குது. ஓகே தான் இல்லை, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கல்ல. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ஒரு மரம். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. ஜஸ்ட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போகலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். அடாடாடாடாடாடாடா. இந்த ஊர் நிறைய செலவு வைக்குது தான், எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் இந்த பீஸ்ஃபுல்னஸ்க்காகவே இங்கே வரலாம் போல் இல்லை? ஒரு சண்டே லீவுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும்ல. ஃபேண்டசி மூவியில் இருக்கமா இல்லை உண்மையிலேயே இந்த ஊரில் தான் இருக்கமான்றது எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மரம் பாருங்கள், வேறு கலரில் இருக்குது. இந்த மரம் ஒரு மாதிரி ஒரு பர்கண்டி கலரில் இருக்குது. இந்த மரம் பர்கண்டியும் டார்க் க்ரீனும் கலந்த மாதிரி வருது. காற்றடிக்கும் போது தான் கலர் மாறுது. இது ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு இதோட அருமை தெரியாது. நாளைக்கு ஊருக்கு போயிட்டு ஃபியூ மந்த்ஸ் கழித்து எப்போவாது ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கும்போதோ, இல்லை ஏதாச்சும் கடுப்பான விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது, இல்லை மேபி நார்மல் டேஸில் கூட இருக்கும், அப்போ எது நினைக்கும் போது தான் அப்படியே அப்போ நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டில் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. இன்னுமே அங்கே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாமோலாம் நிறையா தோணும். அதனால தான் எப்போதும் ஏதாவது இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிடணும். இங்கே ஒரு நாய் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஃபவுண்டைன் இருக்கும்னு பார்த்தா வெறும் ஃபவுண்டைன் இருக்குது, பட் தண்ணி தான் வரல. இப்போ வந்து நம்ம ஒரு ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்.
பார்க்கு தான் நம்மளோட கடைசி டெஸ்டினேஷன் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுவும் இங்கேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. அதனால் அதை பார்க்கறக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ பார்க் அப்படியே சுற்றி போனோம்னா அந்த இங்கே பாருங்கள் ரிவர் தெரியுதா, இந்த ரிவரை சுற்றி போயிட்டு இருந்தோம்னா அப்படியே பார்த்துடலாம். நாய் போயிட்டு பால் எடுத்துகிட்டு வருதுங்க. ஓகே, நம்ம வந்து கடைசியாக இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஸ்காட்லாண்டோட ஓல்டஸ்ட் பிரிட்ஜாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் தான் கட்டியிருக்காங்க போல இருக்குது. பார்த்தீங்களா, நைட் டைம்லாம் வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த லைட்ஸுக்கு. இப்போ எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வார்ம் லைட்ஸ் போட்டிருக்கும்போது இன்னும் அழகாக இருந்திருக்கும். இந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து ஷாலோ வாட்டரான், ஆழமே இருக்காது. அதனால் குதிச்சிடாதீங்களான்னு போட்டிருக்கானுங்க. வியூவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே போயிட்டு பஸ் ஏறணுன்னா அப்படியே போய் நம்ம வீட்டு பக்கத்தில் இறங்கிக்கலாம், ஹோட்டல் பக்கத்தில். ஸோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் நடந்தோம்னா போதும். பட் பஸ்ஸு டிக்கெட்டு தான் வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டு தான் கேட்டு பார்க்கணும். கார்டை வச்சுட்டு அங்கே டேப் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பஸ்ஸில் போவோம். நான் இங்கே திரும்ப இங்கேருந்து நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு தான் போய் சேருவோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காலையிலேருந்து கிட்டத்தட்ட 16,000 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ளே 20,000 நடந்துருவோம்னு நினைக்கிறேன் நைட்டுக்குள்ளே. Video this, bro. Video. Hmm? Is that video camera? Yeah. Video this. Get ready, video. Are you videoing? Can take. Video this. I'm gonna do a trick, alright? You ready? Are you going to do something? Yeah, video me. Yeah. I'm going back, watch. Revive. Man, no pedal. Forward. What camera is that? அந்த பசங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டு அப்படியே வீலிங்லாம் பண்ணி காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு போனானுங்க. கேமரா என்ன கேமரா, எப்படி இது, எவ்வளோ வருது. ஐயோ, அவனும் கூட பேசிகிட்டே பஸ்ஸை மறந்துட்டேன். பஸ்ஸு வேறு கொஞ்ச நேரத்தில் வந்துடுமே, சீக்கிரம் போவோம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ அழகான வீடுகளை பொறாமையாக தான் இருக்குது கொஞ்சம். இங்கே எல்லாம் இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. ஒரு வேளை யூகேயில் சான்ஸ் கிடச்சிதுன்னா வேலைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு அப்படியே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு வருஷம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துல வாழ்ந்துடணும்ப்பா. இந்த சென்னையில் கர்மம் குறை சொல்லக்கூடாது, பட்
இது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமாக தானே இருக்குது. வேறு அண்ணன் ஆட்சி வேறு, இன்னும் சென்னை நல்ல பாதாளத்தை நோக்கி போயிடும். இன்னும் ஒரு 5 வருஷம்லாம் தானே எடுத்துக்க மாட்டார். 2 வருஷத்துலேயே கொண்டு போயிடுவார் கீழேன்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி வந்துட்டு எங்கே போகிறோன்னு டிரைவர்கிட்டே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஸ்டாப் செலக்ட் பண்ணுவார். நம்ம கார்டை அங்கே டேப் பண்ணோம்னா பே பண்ணி டிக்கெட் வந்துடும். ஸோ நான் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து எல்லா பஸ்ஸுமே நான் போகிற இடத்துக்கு போகும் போல இருக்குது. நான் அது தெரியாமல் 2 பஸ்ஸை விட்டேன். அதுக்கப்புறம் அங்கே பஸ் மேப்பில் பார்த்தா எல்லா பஸ்ஸுமே யூனியன் ஸ்கொயர் போகுது. அப்புறம் அடுத்த பஸ்ஸில் ஸ்டாப் பண்ணி இங்கே போகுமான்னு கேட்டு இறங்கிட்டு போகுமான்னு கேட்டு ஏறிட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். காலையில் இப்படி வந்துருந்தா கொஞ்சம் சீக்கிரம் திரும்பி போயிருக்கலாமோ. பஸ்ஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்க, எல்லா கம்பிலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் சைன் இருக்குது. ஸ்டாப் வேணும்னா இங்கே அமுத்திக்கலாம் போல் இருக்குது. சிட்டி வியூ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து நம்ம ஏதாவது காரசாரமாக கிடைக்குமான்னு தெரியல, பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் யோக்கி சோபா, ஸ்டீக் டட்டாக்கி, and what would you suggest for this site? Which one is spicier with this, and which one is available? I wanna say ஒரு மாதிரி இனிப்பாக நல்லா தான் இருக்குது. நமக்கு இது வரல. ஓகே, ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் இல்லை மாடர்ன் ஸ்டைலுக்கு போயிடுவோம். அது என்னது, கருவாடை பொடி பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அது தெரில, மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும்.